7th Standard Math, Chapter 1, Number System, Exercise 1.5, 1 to 3, Term 3. First sum பாருங்க. Malini bought 3 ribbon of length 13.92 meter, 11.5 meter and 10.64 meter. Find the total length of the ribbon. Malini bought the 3 ribbon. Malini வந்து 3 ribbon வாங்கியிருக்கா. ஒவ்வொன்னோட லென்த்தும் கொடுத்துருக்குறாங்க. டோட்டல் லென்த்து கேட்டிருக்காங்க. டோட்டல் லென்த்துன்னா என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். லென்த் ஆஃப் ஒன் ரிப்பன் 13.92, செகண்ட் ரிப்பன் 11.5 மீட்டர், தேர்ட் ரிப்பன் வந்து 10.64 மீட்டர். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 2 + 4 6, 9 + 5 14, 14 + 6 20, 20க்கு 0, பேலன்ஸ் 2, 2 + 3 5, 5 + 1 6, 1 + 1 2, 2 + 1 3. இப்போ ஆன்சர் வந்து 36.06 மீட்டர். த டோட்டல் லென்த் ஆஃப் த ரிப்பன் ஈக்குவல் டு 36.06 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. சித்ரா கேஸ் பாட் 10 kg 35 கிராம் ஆஃப் கீ ஃபார் ப்ரிப்பேரிங் ஸ்வீட். ஸ்வீட் செய்கிறதுக்கு சித்ரா வந்து 10 kg 35 கிராம் ஆஃப் கீ வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். சி யூஸ்ட் 8 kg 59 கிராம் ஆஃப் கீ. அவங்க வந்து வாங்கிட்டு ஸ்வீட் செய்துட்டு இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 8 kg 59 கிராம் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஹவு மச் கீ வில் பி லெஃப்ட். இனி பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், டோட்டல் வெயிட் ஆஃப் த கீ பாட் 10 kg 35 கிராம். இப்போ 10 ப்ளஸ், இப்போ இது கேஜி கிராமில் இருக்கிறதுனால இப்படி பண்ணலாம். 10 + 35 பை, இப்போ கிலோகிராமை மாற்ற பை என்னது 1000. இப்போ நமக்கு என்ன வரும் 10 பாயிண்ட்டு, இதை பாயிண்டில் வைங்க 035. ஓகே, இதையும் ஆட் பண்ணுங்கள். இதுக்கு வர ஆன்சர்ஸ் என்னது 10 + 0.035. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 10.035 kg வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெயிட் ஆஃப் கீ யூஸ்ட் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 kg 59 கிராம். இப்போ இதையும் அதே மாதிரி மாற்றிடுங்க. 8 + 59 பை 1 kgன்னா 1000 கிராம். இப்போ இங்கேயும் என்ன வரும் 8 + 0.059. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிடுங்க. 8.059 kg. வெயிட் ஆஃப் த கீ லெஃப்ட். இப்போ 10.035லேருந்து 8.059 kgயை வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும் 5ல் 9 போகாது. அப்போ பாரோ பண்ணுங்கள். 15ல் 9 போயிடுச்சுன்னா 6. இங்கே 2 இருக்குது, இங்கேருந்து பாரோ பண்ணுங்கள். இது 10 ஆகிடும், இது 9 ஆகிடும். இப்போ இங்கே பாரோ பண்ணிவிடுங்க. இங்கே 12 ஆகிடும், இது வந்து 9 ஆகிடும். இப்போ 12ல் 5 போயிடுச்சுன்னா 7, 9ல் 8 மைனஸ் பண்ணால் 1. நமக்கு ஆன்சர் வந்து 1.976 kg. ஓகேயா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு, நல்லா படிச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இஃப் த கெப்பாசிட்டி ஆஃப் எ மில்க் கேன் இஸ் இவ்வளவு, தென் 2.53 லிட்டர், தென் ஹவு மச் மில்க் இஸ் ரிக்வயர்ட் டு ஃபில் 8 such கேன். இந்த ஒரு கெப்பாசிட்டி ஆஃப் மில்க் கேனோட கெப்பாசிட்டி வந்து எவ்வளவு 2.53 லிட்டர். அவ்வளோதான் அதில் வந்து மில்க்கு கொள்ளும். ஹவு மச் மில்க் இஸ் ரெக்வயர்டு டு ஃபில் 8 such கேன். எத்தனை கேனில் இது பண்ண சொல்லியிருக்காங்க 8 கேன். கெப்பாசிட்டியாக ஒன் மில்க் கேனுன்னா எவ்வளவு 2.53. கெப்பாசிட்டியாக 8 மில்க் கேனுன்னா என்னது 8 × 2.53. அப்போ ரெண்டையும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். 20.24 லிட்டர். To fill 8 can 20.24 liter of milk is required. இப்போ கொஸ்டின் புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். If the capacity of a milk can is 2.53. அதே மாதிரி how much milk is required to fill 8 such can. 8 எண்ணத்தில் அதே மாதிரி மில்க் இது பண்ணணும். அப்போ கெப்பாசிட்டியாக 1 மில்க் கேன் வந்து இவ்வளோன்னா, கெப்பாசிட்டியாக 8 மில்க் கேன் வந்து 8 × 2.53 மல்டிப்ளை பண்ணுங்கள். இவ்வளவு தான் ரெக்வயர் ஆகும். ஓகே, எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.